சாந்தி. 27/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரம்மாவை நம்பாமல் இருக்கின்ற எண்ணத்தையோ அல்லது நீங்கள் சிவபாபாவுடன் நேரடி தொடர்பை கொண்டிருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தையோ ஒருபோதும் கொண்டிராதீர்கள். கேள்வி: அக்குழந்தைகள் எல்லோருடைய அன்பையும் இயல்பாகவே பெறுகின்றார்கள். பதில்: பிறரிடம் எதையாவது செய்யும்படி கூறுவதற்கு முன்னர் தாங்கள் முதலில் அனைத்தையும் பயிற்சியில் இடுபவர்கள். இயல்பாகவே எல்லோராலும் நேசிக்கப்படுகின்றார்கள். முதலில் நீங்கள் இந்த ஞானத்தை உங்களுக்குள் கிரகித்து பின்னர் ஏனைய பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்பொழுதே நீங்கள் எல்லோருடைய அன்பையும் பெறுவீர்கள். நீங்கள் ஒன்றை செய்யாமல் ஆனால் பிறரிடம் செய்யும்படி சொல்வீர்களாயின் யார் உங்களை நம்புவார்கள்? நீங்கள் ஒரு பண்டிதரை போன்றே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் பெருமளவு இனிமையுடனும் ராஜரீகத்துடனும் தொடர்பாட வேண்டும். அமைதி கோபுரமாகவும் சந்தோஷ கோபுரமாகவும் ஆகுவதற்கு நீங்கள் மிக குறைவாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும். நீங்கள் மௌனமான அசைவுகளை பயிற்சி செய்ய வேண்டும். பேசுவதில் ஈடுபடாதீர்கள். 2. உங்கள் நடத்தையை தெய்வீகமானது ஆக்குங்கள். நீங்கள் தொட்டாற்று நீங்கி செடி போன்று ஆகக்கூடாது. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே நீங்கள் உங்கள் கர்மாதீத ஸ்திதியை அடைய வேண்டும். விகாரமற்றவர்களாகி பிறரையும் விகாரமற்றவர்கள் ஆக்கும் சேவையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் அன்பு கடலாகி எல்லோரையும் தூய அன்பால் பராமரிப்பதன் மூலம் அவர்களை அன்பெனும் இழையால் கட்டுவீர்களாக. அன்பு கடலினதும் அன்பு நிறைந்த நதிகளினதும் சங்கமம் இடம்பெறும் போது நதிகளும் தந்தையே போல் மாஸ்டர் அன்பு கடல்கள் ஆகுகின்றார்கள். உலகிலுள்ள ஆத்மாக்கள் அப்போது அந்த அன்பை அனுபவம் செய்வதன் மூலம் இயல்பாகவே நெருங்கி வருவார்கள். இறை குடும்பத்தால் வழங்கப்படுகின்ற தூய அன்பின் பராமரிப்பு ஒரு காந்தம் போல் தொழில்பட்டு இயல்பாகவே அவர்களை நெருக்கமாக கொண்டு வரும். இந்த இறை அன்பானது எல்லோரையும் ஒத்துழைக்கச் செய்வதுடன் அவர்களை முன்னேறச் செய்வதற்காக இந்த அன்பெனும் இழையால் கட்டி வைக்கும். ஸ்லோகம். எண்ணங்கள், வார்த்தைகள், காலம், நற்குணங்கள், சக்திகளின் பொக்கிஷங்களை சேகரியுங்கள். நீங்கள் தொடர்ந்து அவற்றிடமிருந்து உதவியை பெறுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.